முறுமுறுத்தல் பிரச்சனைக்கு வேதம் கூறும் தீர்வு. முறுமுறுக்காதீர் கட்டளை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். யோவான் 6:43. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். 1 பேதுரு 4:9. முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்கார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது என்றான். யாத்திராகமம் 16:8. ஏன் முறுமுறுக்கிறார்கள்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். சங்கீதம் 106:25. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். மத்தேயு 20:12. இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். மார்க்கு 14:5. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போஸ்தலர் 6:1. ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடராயிருக்கிறதோ? யோவான் 6:61. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். லூக்கா 15:2. அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். லூக்கா 19:7. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து. யோவான் 6:41. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். யோவான் 7:12. ஊழியர்களுக்கு விரோதமான முறுமுறுப்பு. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 15:24. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. யாத்திராகமம் 16:2. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். யாத்திராகமம் 17:3. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். என்னாகமம் 16:41. சீஷருக்கு விரோதமாக முறுமுறுப்பு. வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். லூக்கா 5:30. முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். யாத்திராகமம் 16:9. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். என்னாகமம் 14:27. முறுமுறுப்பிற்கான தண்டனை. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். என்னாகமம் 14:29. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். என்னாகமம் 14:37. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10:11. முறுமுறுப்பை நிறுத்த வழிகள்.
அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். என்னாகமம் 17:5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். என்னாகமும் 17:10. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 1 சாமுவேல் 22:2. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 29:24. கடைசி காலத்தில் முறுமுறுக்கிறவர்கள் எழும்புவார்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். யூதா 1:16. பிதாவாகிய தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, முறுமுறுத்தல் என்கிறதான காரியம் ஆண்டவர் இந்த நாட்களில் அநேகர் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை, குடும்பத்தில் பெரிய சஞ்சலங்களை, பிரிவினைகளை அப்பா உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, வேதத்தில் பார்க்கிறோம், முறுமுறுத்து தேவனை சோதித்து பார்த்தார்கள், முறுமுறுத்து மடிந்து போனார்கள். முறுமுறுத்ததினால் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தேவனால் செத்து மடிந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, முறுமுறுப்பு ஒரு சாதாரண பிரச்சனை என்று ஜனங்கள் நினைக்கிறாங்க. அந்த முறுமுறுக்கிற காரியம் மனிதர்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை, எத்தனை பெரிய அழிவை உண்டாக்குகிறது. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் நல்ல உணவு இல்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லை என்று சொல்லி அப்பா வனாந்தரத்தில் நாங்கள் இருந்து நல்ல உணவில்லாதபடி கஷ்டப்படுகிறோம், அது இல்லை இது இல்லை என்று சொல்லி அப்பா அந்த ஜனங்கள் முறுமுறுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதன் நிமித்தம் தேவனை விசுவாசியாதபடியினால, தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறியாதபடியினால, தேவன் செங்கடலை பிளந்து ஜனங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி ஜனங்களுக்கு உணர்வில்லாதபடியினால தேவன் அந்த ஜனங்களை நீர் அடித்து போட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, கர்த்தர் மனம் இறங்கும் ஐயா. ஜீவனுள்ள தேவனே, மனம் இறங்கும் அப்பா. மகிமையான தேவனே, இந்த முறுமுறுப்பை நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, முறுமுறுப்பை தேவன் ஒழிய பண்ணும் ஐயா. குறைவுகள் நிமித்தம் முறுமுறுக்கிறார்கள் ஐயா. ஆனால் எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, வெட்டான் தரையில் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஒன்றை உண்டு பண்ணுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே அப்பா, நீ சகலத்தையும் உண்டு பண்ண நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறதுக்கு தேவனில் போதுமானவராயிருக்கிறீர். ஆண்டவரே, மகிமை நிறைந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமை நிறைந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இனி குழந்தை இல்லைன்னு முறுமுறுப்பு, சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுப்பு, பணம் இல்லைன்னு முறுமுறுப்பு. ஆண்டவர், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவங்க முறுமுறுத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள், தேவனை துதிப்பார்கள் ஐயா. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் தான் முறுமுறுத்து கொண்டு இருப்பாங்கப்பா. அந்த முறுமுறுப்பை தேவன் மாற்றி போடும். ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை தேவனை கட்டளையிடும். ஜனங்களுக்குள்ளாக விசுவாசத்தை தேவனை கட்டளையிடும். விசுவாசத்தை தேவனே ஆண்டவரை கட்டளையிடும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே அப்பா, முறுமுறுக்க வைக்கிற அந்த ஆவிகளை நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே, முறுமுறுப்பின் ஆவி நீங்கட்டும், ஒடுங்கின ஆவி நீங்கட்டும், துதியின் உடை உண்டாகட்டும், ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனநிலைமை ஜனங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற விசுவாசம் ஜனங்களுக்குள்ளாக எழும்பட்டும். தேவனிடத்தில் கேட்டால் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவருடைய நாமத்தினாலே கேட்கும்போது அனைத்தும் கிடைக்கும் என்பதை உணரத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா குறைவுகளும் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக ஐயா. ஒவ்வொரு நாளும் வானத்து மன்னாவினால் இஸ்ரவேல் மக்கள் போஷிக்கப்பட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, கண்மணி
கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரப்பா. காடுகளை கொண்டு வந்து குவித்தீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு மேலான மகிமையான ஒரு நாட்களுக்குள்ள இஸ்ரவேல் மக்களை நடத்தினதை போல இன்றைக்கும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர் அப்பா. அற்புதங்களை ஜனங்கள் பார்க்கட்டும், அதிசயங்களை ஜனங்கள் பார்க்கட்டும், விடுதலையை ஜனங்கள் பார்க்கட்டும், சுகத்தை ஜனங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. பொருளாதார நன்மைகளை ஜனங்கள் பார்க்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. முறுமுறுப்பை தேவன் தேசத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு, தனிநபர்களை விட்டு, சபைகளை விட்டு நீர் விலக பண்ணும் ஆண்டவரே ராஜா. கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. முறுமுறுப்பு பெரிய பாவம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து அந்த முறுமுறுப்பிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப முறுமுறுப்பதை விட்டுவிட தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி அருளும். அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.